நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, இந்த பாடலை நாம் பாடுவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. சொல்வோமா? தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, நன்மைக்கே நன்றி. சிலுவைதனை அனுமதித்து நன்றி, சிந்தைதனை மாற்றினீ நன்றி. சிலுவைதனை அனுமதித்து நன்றி, சிந்தைதனை மாற்றினீ நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. உள்ளான மனிதனை புதிதாக்கி, உடைத்து உருமாற்றி நடத்துகிறீ. உள்ளான மனிதனை புதிதாக்கி, உடைத்து உருமாற்றி நடத்துகிறீ. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. என் கிருபை உனக்கு போதும் என்றி, பலவீனத்திலே பலனென்றி. மல்லா, என் கிருபை உனக்கு போதும் என்றி, பலவீனத்திலே பலனென்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. தாங்கிடும் பலன் தந்தி நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி நன்றி. தாங்கிடும் பலன் தந்தி நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. விசுவாச புடமேற்றி நன்றி. மல்லார் பொன்னாக விளங்க செய்தி நன்றி.
நன்றி 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 நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஆண்டவரே, ஆண்டவரே கடந்த நாட்களை நான் திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் கடந்து வந்த போதிலும் ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொன்றோ நன்மைக்கு என்று சொல்கிறவர்கள் நல்ல கரம் தட்டி அந்நிய பாஷையில பேசலாமா? ஒரு பல பரி பர பல பர 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 பஷ பர பல பர 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 பரி பர பல போ மே கம் கியாலோ சகானா ருபிஹோதனாய். அக்கினி, இந்த இடம் அக்கினியால நிரம்பட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அக்கினியால நிரப்புவீராக. கட்டுகள் முறிந்தோடட்டும் ஆண்டவரே. எல்லா மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கட்டும் ஆண்டவரே. இது யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலும் இந்த வல்லமை கடந்து போகணும் டாடி. கட்டுகள் உடையணும் ஆண்டவரே. செய்வன கட்டுகள் உடையணும் ஆண்டவரே. மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கணும் ஆண்டவரே. வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் சுகமாக வேண்டும் ஆண்டவரே. தொட்டு சுகமாக்குங்க டாடி. உங்க கரம் தொடட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பலவீனத்தோடு வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உங்க கரம் இறங்கட்டும். உங்க கரம் இறங்கட்டும். பலவீனங்கள் மாறட்டும். பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே, உங்க பலத்தை கொடுங்கப்பா. ரியாஷாலோ ரபி கரபா. ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார்? ஏன் என் வாழ்க்கையில் இந்த போராட்டம், ஏன் பிரச்சனைன்னு சொல்லி நீ அங்கலாய்த்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பிக்கிற தேவன், தீமை செய்கிற தேவன் நான் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த 7 மாதங்களோ நீ துன்பத்தின் பாதையில் கடந்து வந்திருந்தாலோ என் தேவன் இந்த மாதத்துல நீ எந்தெந்த காரியத்துல துன்பப்பட்டு நீ கலங்கி கண்ணீர் வடித்தாயோ, உன் எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு ஒரு பயத்தோடு இருந்தாயோ, என் தேவன் அந்த காரியங்கள்ல நன்மையாய் மாற்ற போகிறார். நன்மையாய் மாற்ற போகிறார். உன் பொருளாதாரத்துல நன்மையாய் மாற்ற போகிறார். உன் பலவீனத்தில் தேவன் நன்மையாய் மாற்ற போகிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை தர போகிறார். அவளுடைய படிப்பு காரியங்கள், அவளுடைய எதிர்காலங்கள் நன்மையாய் முடிய போகிறதுக்காய் நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா. அப்பா 7 மாதங்கள் உருண்டோடி விட்டனப்பா. இந்த 8வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கிற அப்பாவுடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால வாழ்த்தி ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு தீமையான காரியங்கள் நன்மையாய் மாறட்டும் ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்மால முடியுமாப்பா? உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்னீங்களே அப்பா. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்னீங்களே. உங்களால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்பா. எங்க மத்தியில நீங்க உலாவி கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா தகப்பனே, சாலமோன் மண்டபத்தை நிரப்பின ஷெக்கைனா மகிமை இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. அவருடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து கொண்டு நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கலாம். தீமையாய் நினைக்கும் காரியம் நன்மையாய் முடியும். இதுதான் இன்னைக்கு ஹெட்டிங். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் தீமை என்று சொல்லி நினைக்கிறோமோ, ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்தது ஆண்டவரே, ஏன் இந்த போராட்டம் வந்ததுன்னு கலங்கணும்ல, அந்த காரியத்துல ஆண்டவர் நன்மையாய் இந்த மாதத்தை முடிய செய்ய போகிறார். ஹல்லேலூயா.
வாசிப்போம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தீமையான எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கடந்த 7 மாதங்களும் நம்ம குடும்பத்தில் அநேக போராட்டங்கள் வந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், பிள்ளைகளோடு கூட அதாவது கீழ்ப்படியலன்னு சொல்லி ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி நின்று கொண்டிருந்திருக்கலாம், எந்த ஸ்கூல்ல எந்த காலேஜில் படிக்க வைப்பது என்று சொல்லி பல போராட்டங்கள் மத்தியில நீங்க கடந்து வந்திருக்கலாம். இன்னும் சிலர் வியாதி பலவீனங்கள், இன்னைக்கு கொள்ளை நோய் எங்க பார்த்தாலும் எங்க இருக்கு, ஃபீவர் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதாவது அந்த இருமலால எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அப்பனா இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நம்மளை கடந்து வர கிருபை கொடுத்தாரு, உங்களையும் என்னையும் பாதுகாத்தாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம மேல கிருபை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மேல இரக்கம் வைத்திருக்கிறபடியினாலதான் நாம் இந்த நாட்கள்ல நடமாடி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு வந்த பலவீனங்கள், நமக்கு வந்த சோர்வுகள் இதெல்லாம் பார்க்கும்போது உலகப்புறமா இருக்கிறவங்க முடங்கிடுவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் முடங்க முடியாது. ஹல்லேலூயா. சத்துரு நம்மை முடக்கவே முடியாது. ஏன் சொன்னா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் யார்? நீதிமான்கள், ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அதாவது தீமையை தேவன் நன்மையாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அதாவது முதலாவது தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையில தீமைகளை அனுமதிக்கிறார்? ஏன் ஆண்டவரே, நம்ம அநேக நேரங்களில் சொல்லுவோம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, நான் ஒழுங்கா சர்ச்சைக்கு போறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்க கொடுக்கிறேன், உபவாசிக்கிறேன், எல்லாமே செய்யறேனே, ஏன் அப்படின்னு கேட்கிறோம்ல. ஏன் கேட்காதவங்க யாராவது இருக்குப்போமா? இல்லை. நமக்கு சில பயங்கள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன் ஆண்டவரை ஏன் நான் சோதிக்கிறீங்க? நம்ம கேட்கிற எல்லாருடைய கேள்வியும் இதுதான். ஏன்னா எலியாவே என்ன சொன்னாரு? என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சூறை செடிக்குள்ள அவர் படுத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு ஏன் கேட்காதவங்க உலகத்துல இல்லை. ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஏன் தீமைகளை அனுமதிக்கிறார் சொன்னா, ஆதியாகமம் 50:20 படி நமக்கு வருகிற தீமைகளை தேவன் நன்மையாய் மாற்றுவதற்காக தான் தீமைகளை அனுமதிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தீமைகளின் மத்தியில யோசேப்பை உயர்த்தி ஆசீர்வதித்தது போல உங்களையும் என்னையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க தான் சில தீமைகள் நம் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார். அடுத்தது 1 பேதுரு 4:1 படி ஆண்டவர் நம்முடைய சிந்தையை மாற்றுவதற்காக தீமையை அனுமதிக்கிறார். நமக்குள்ள இருக்க வேண்டாத சிந்தைகள், வேண்டாத காரியங்கள், இதையெல்லாம் நம்ம விட்டு அகல வேண்டும் என்று சொல்லிதான் சில தீமைகளை நமக்கு அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. சில போராட்டங்களை அனுமதிக்கிறார். போராட்டமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாலியா இருப்போம் இல்ல. ஆனா போராட்டங்கள் ஏன் சொன்னா நம் சிந்தை ஆண்டவருடைய சிந்தை போல மாறுவதற்காக ஆண்டவர் தீமைகளை அனுமதிக்கிறார். 2 கொரிந்தியர் 4:16 படி நம்மளுடைய உள்ளான மனிதன் பலப்படுவதற்காக, நாளுக்கு நாள் புதிதாவதற்காக நம்ம ஆத்மா என்ன பண்ணணும்? நாளுக்கு நாள் புதிதாக வேண்டும். எப்படி புதிதாகும்? நம்ம ஆண்டவர் சமூகத்துல வந்து ஜெபித்து ஆண்டவரை துதித்து பாடும்போதுதான் அந்த ஆத்மா புதிதாகும். அப்போ நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்லா அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருந்தா நம்ம ஆண்டவரை துதிக்க மாட்டோம், ஆண்டவரை தேட மாட்டோம், ஆண்டவரை தேடுதல் குறைஞ்சி போயிடும். ஆனா பிரச்சனைகள் அதாவது பாடுகள் வழியாய் கடந்து வரும்போது தான் நாம் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் தேடுவோம். ஹல்லேலூயா.
அப்ப ஆத்துமா புதிதாக வேண்டும் என்று நமக்கு தீமையை அனுமதிக்கிறார். அடுத்தது 2 கொரிந்தியர் 12:9 படி ஏன் தீமையை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நம் பலவீனங்களில் அவர் கிருபை போதும் என்பதை அறிவதற்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பலசாலிகளா இருந்தா, கோலியாத்த மாதிரி ஒரு பலசாலியா இருந்தா என்ன சொல்லுவோம்? என் கூட சண்டைக்கு வரீங்களா? யாருன்னா வர தைரியம் இருக்கா, தில் இருக்கான்னு கேட்போம். ஆனா அதே சமயத்துல தாவீது பாருங்க, அவன் சிறுவனாயிருந்தான், அவனுக்கு பயிற்சி எதுவும் கிடையாது, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். ஆனா அவனுக்குள்ள இருந்தது தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு பலனை தருவார். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தீமையான நேரங்கள்ல தேவன் நமக்கு என்ன பண்றாரு? கிருபை கொடுக்கிறார். பலவீனங்கள்ல அவர் பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பவுல் கூட ஜெபிக்கும் போது என்ன சொன்னார்? அப்பா, இந்த பாத்திரம், அதாவது இதை என்னை விட்டு நீங்கும்படி செய்யணும் 3 முறை ஜெபிச்சார்ல பவுல். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நீங்க பலவீனத்தோட வந்திருக்கலாம், சுகவீனத்தோட வந்திருக்கலாம், டாக்டர்களால கைவிடப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை போதும், ஆண்டவரே உங்க கிருபை போதும்னு சொல்வதற்காக தான் சில தீமைகளை அனுமதிக்கிறார். அடுத்தது 2 கொரிந்தியர் 10:11 படி ஏன் தீமைகளை அனுமதிக்கிறார்னா, ஆண்டவர் நம்ம திராணிக்கு மிஞ்சி நம்மை சோதிக்க மாட்டார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சோதிக்கிற தேவன் அல்ல. அவர் யாரையும் என்ன பண்ண மாட்டாரு? சோதிக்கவும் மாட்டாரு. ஆனா சில இடங்கள்ல என்ன பண்ணுவார்? சோதனை வரும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனா சோதனை வந்தாலும் தப்பி செல்றதுக்கு என்ன பண்றாரு? நமக்கு வழியை காட்டுவார். ஹல்லேலூயா. அடுத்தது 1 பேதுரு 1:7 ஆண்டவர் ஏன் சோதிக்கிறார்னா, நம் விசுவாசத்தை சோதிக்கும்படி. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு டெஸ்ட். அதனாலதான் சில சோதனைகளை, சில தீமைகளை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை சோதித்தார். ஆண்டவர் சோதித்தாரா இல்லையா? சோதித்தார். ஏன் சோதித்தார்? அவன் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பாம மனைவியுடைய பேச்சை கேட்டு ஆகாரை மணந்து கொண்டதினால் இஸ்மவேல் பிறந்தான். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, இவன் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர், நீ போற ரூட்டு சரியில்லைன்னு ஏதாவது சொன்னாரா? சொல்லல. குழந்தை பிறந்தது, நல்லா ஜாலியா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் எப்போ சோதித்தாருன்னா, அவனுக்கு குழந்தையும் கொடுத்துட்டு அப்புறம் சொல்றாரு, இவனை எனக்கு பலி செலுத்து. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சோதிக்கிறார். அதாவது ஆபிரகாமை சோதித்தார்னே இருக்கு ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல. ஆனா ஏன் சோதித்தார்னா, அவனுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்காக, அவனுடைய கீழ்ப்படியாமையை சரி செய்வதற்காக. கத்தியை ஓங்கும் போதுதான் சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அது வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இவன் கீழ்ப்படியிலன்னு நினைச்சார். ஆனா கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்தது பாத்தீங்கன்னா எபேசியர் 4:31-32 ஏன் நமக்கு ஆண்டவர் சோதனையை, அதாவது நமக்கு தீமையை அனுமதிக்கிறார்னா, 31-32 பாத்தீங்கன்னா, நமக்குள்ள கசப்பு, கோபம், எரிச்சல், வைராக்கியம் இதெல்லாம் இருக்குதான், சண்டைகள், இதையெல்லாம் எடுத்து போடுவதற்காக. அப்போ நம்ம குணங்கள் மாறுவதற்காக சில தீமைகளை அனுமதிக்கிறார். அதே வசனத்துல சொல்லியிருக்கு, மற்றவர்களை மன்னிப்பதற்காக. இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? நல்லா ஹெல்த்தியா இருக்கும்போது மற்றவங்களை மன்னிக்க மனசே வராது. அதெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன், அவன் செத்தாலும் அவன் மூஞ்சியில முழிக்க மாட்டேன், சாவுக்கு கூட போக மாட்டேன். சாவுக்கு போறது போல அவங்களுக்கு தெரிய போது, செத்து போறவனுக்கு தெரியாது. ஆனா அவ்வளோ ஒரு வைராக்கியம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பந்தியில கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? யாரையாவது மன்னிக்க முடியாம இருதயத்துல கசப்பை வச்சிருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. அந்த மன்னிக்க முடியாம வச்சிருந்தா கூட சில நேரம் நம் சரீரத்துல பலவீனங்கள் நம்மை தாக்கும். ஹல்லேலூயா. இது உண்மை. ஹல்லேலூயா. அதனால சிலர் நம்ம மன்னிப்பு கேட்டா கூட நம்மளை உதாசீனப்படுத்தி போவாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம சைட்ல என்ன பண்ணிடணும்? சரி பண்ணிடணும். நான் மனசார மன்னிச்சிடறேன். சில பேர் நம்ம மன்னிப்பு கேட்டாலும் அவங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்கள பத்தி கவலையப்படாதீங்க. ஆண்டவரே, எனக்கு கசப்பு இல்லப்பா, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஹல்லேலூயா. அப்போ மன்னிப்பதற்காக நமக்கு என்ன கொடுக்கிறாரு? தேவன் சில நேரங்களில் தீமையை அனுமதிக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி நான், அதாவது
நான் செய்திக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். ஒரு ராஜா, ஒரு மந்திரி, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் ராஜா சொல்கிறாரு காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ராஜா, மந்திரி, அவங்க கூட இருக்கிற வேலைக்காரங்க எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது அந்த அதாவது ராஜா என்ன பண்ணுறாரு, அவனுக்கு அரண்மனையில் வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இவன் போய்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, ஒரு ஆப்பிள் பழத்தை நானே வெட்டி சாப்பிடணும்னு நினச்சான். பழக்கம் இருந்தா தானே. இவன் ஆப்பிள் பழத்தை வெட்டுறேன்னு தான் சுண்டு வரல வெட்டிக்கிட்டான். இப்போ போகும்போது இந்த மெய் காப்பாளனாகி அந்த மந்திரி சொல்கிறான், எல்லாம் நன்மைக்கேன்னு கத்துறான். ராஜாக்கா செம்ம கடுப்பு, சுண்டு வரல் போயிடுச்சு, இவன் பாரு எல்லாம் நன்மைக்கு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவனை பக்கத்தில் இந்த ஒரு குழி, யானை குழி ஒன்று வெட்டி வச்சுருந்தாங்க, அதுக்குள்ளே தீ போட்டு போயிட்டே இருந்துட்டான். அவன் உள்ளே போனவன் சும்மா இருந்தானா, உளுந்த வண்ணம் சொல்கிறான், எல்லாம் நன்மைக்கே ராஜா நீ போ, எப்படின்னா பைத்தியக்காரன் திட்டிட்டு போயிட்டான். இப்போ போனப்போ இந்த பிரயாணத்தின் களைப்பினால ஒரு மண்டபம் வருது. அந்த மண்டபத்தில், காட்டில் என்ன அரண்மனையாக இருக்கும், மண்டபத்தில் அவங்க எல்லாரும் அப்படியே படுத்துக்கிறாங்க, சோல்ஜர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவன் அந்த மந்திரி கூட இல்லை, எல்லாரும் இருக்கிறானுங்க. இப்போ காட்டுவாசிகள் ஓடி வராங்க, எதுக்கு, நரபலி செலுத்துறதுக்கு ஒரு மனுஷன் வேணும். உடனே ராஜா வாட்டச்சாட்டமாக இருந்தானே, இவனப்புடி அப்படின்னோடனே எல்லாம் தலை தெறிக்க ஓடி போயிட்டானுங்க. ஆனால் இப்போ இருந்தது, ராஜா சிக்கிக்கிட்டான். உடனே அவனை தடவி பார்க்குறாங்க, எங்கன்னா குறை இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், சுண்டு வரல் இல்லை, அவன் வேணாண்டா, நம்ம தெய்வத்துக்கு அது அவன் குறையாக இருக்கிறான், விட்டுட்டு வந்துரு அப்படின்னு விட்டு போயிட்டாங்களாம். அப்போ ராஜா அப்போதான் நினைக்கிறான், இந்த மந்திரி நன்மைக்குன்னு சொன்னானே, இந்த சுண்டு விரல் மட்டும் வெட்டாமல் இருந்திருந்தா என்னைய போய் இவனுங்க பலி கொடுத்துருப்பானுங்களே, என் உயிரை காப்பாற்றிட்டான் அவன் சொல்லி திரும்ப வந்த வழியில் அவன் குழியிலேருந்து தூக்கி விடுங்கடா அவனன்னு சொன்ன உடனே அவன் வெளியே வந்தோடனே எல்லாம் நன்மைக்கே ராஜா அப்படின்னு திரும்ப சொல்கிறான். ஏன்டா, இல்லை உங்கள் கூட வந்தால் எல்லாவனும் விட்டு ஓட்டான், நான் ஓட முடியாத, நீங்கள் போகிற இடத்துக்கு நான் போயிருந்துருக்கணும், என்ன பலி போட்டிருப்பானுங்க, என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த மந்திரி சொன்னவொன்னே அவனுக்கு நிறைய வெகுமதியெலாம் கொடுத்து அவனை என்ன பண்ணாங்களாம், அவனை பாராட்டினாங்களாம். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நம் வாழ்க்கையில் செய்ததை திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாம் நன்மைக்கே. ஹல்லேலூயா. பாருங்க, என் வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நான் விரும்பின சமாதானம் சந்தோஷம் குடும்பத்தில் இல்லை. அப்படி இருந்ததுனால தான் நான் கர்த்தரை தேட ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. திருமணமான பிறகுதான் ரட்சிக்கப்பட்டு, அப்போ பாருங்க, அந்த நேரம் சமாதானமா சந்தோஷமா நாங்க இருந்திருந்தா ஆண்டவரை இந்த அளவுக்கு தேடி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நொறுக்கப்பட்டதுனால தான் ஆண்டவர் இன்றைக்கு எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எந்த பாடுகள் வழியா வரீங்களோ கலங்காதீங்க, ஆண்டவர்ட்ட பலனை கேளுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். இப்போ இந்த தீமையை நன்மையா மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? என்னைக்குமே ஆண்டவர் தீமையை நன்மையா மாற்றிடுவார், உங்களை நல்லா ஆசீர்வதிச்சிருவார் அப்படி சொல்ற பிரசங்கம் இல்லை. இந்த தீமை நன்மையா மாறணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? முதலாவது காத்து இருக்கணும். ஹல்லேலூயா. தீமை நன்மையா மாறணும்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிட்டாரு, நாளைக்கே உங்களுக்கு இருக்கிற தீமை, உங்களுக்கு இருக்கிற செய்வன கட்டு எல்லாம் சரியாயிரும்னா அப்போ என்ன ஆகாது, சரியாகாது. அதுக்கு என்ன பண்ணணும்? காத்து இருக்கணும். ஆதியாகமம் 50:20 வாசிப்போமா? ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், அவங்க அண்ணன்மார்கிட்ட சொல்றான், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, வெகு ஜனங்கள், உங்களை மட்டும் இல்லை, இந்த எகிப்தை தவிர எல்லா இடமும் நாட்டுல பஞ்சம், எல்லா தேசத்தையும் காப்பாற்றும்படியாய் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால் அவன் மூலம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எங்க குடும்பத்துல முதலாவது நான் ரட்சிக்கப்பட்டேன், குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படவில்லை. ஆனா அந்த நாட்கள்ல அறை வீட்டை பூட்டி கொண்ட அந்தரங்கத்துல ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு இன்றைக்கு ஆண்டவர் வெளிரங்கமாய் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எப்படி எல்லாம் கண்ணீர் வடித்து அந்தரங்கத்துல ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ, நாள் ஒன்று வரும் கர்த்தர் உங்களை எழும்பி நிற்க செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க,
இந்த ஆதியாகமத்துல ஆண்டவர் 37ஆம் அதிகாரத்துல யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கிறார். நான் உன்னை என்ன பண்ணுவேன், உங்க அண்ணன்மாரெல்லாம் உன்னை வணங்கும்படியாய் செய்வேன்னு சொல்லி 2 சொப்பனங்களை சொல்கிறார். ஒன்னு அரிக்கட்டு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள். பாருங்க, இந்த 2ஐயும் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த தரிசனத்தினால சொப்பனத்தினால இவனை பகைக்கிறார்கள். இந்த பகையின் நிமித்தம் அவன் பல பாடுகளை சந்திக்க நேரிடுகிறது. ஆனா முடிவில் தேவன் சொன்னபடி அவர்கள் பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஐயோ என்னை ஒன்றும் செய்யாத, ஏன்னா அப்பா இறந்துட்ட பிறகு இவனுங்க கெஞ்சிறானுங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை ஒன்றும் செய்திராத அப்படின்னு சொல்லும்போது தான் யோசேப்பு சொல்றான், எனக்கு நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா இன்னைக்கு வெகு ஜனங்களை பாதுகாக்கும்படி ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாய் முடிய செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னா சர்ச்சுக்குள்ள உட்காருவோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பிரச்சனையே இல்லை, நல்லா ஜாலியா உங்க குடும்பம் நல்லா போய்கிட்டு இருக்கு, பண தேவைகள் எல்லாம் நல்லா சந்திக்கப்படுது, எல்லாமே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சமாதானமா இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்குள்ள உட்கார மாட்டோம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் சில தீமையான காரியங்களை அனுமதித்து, ஏன் நம்மளை அப்படியே ஆண்டவர் முடக்கி போடவா? இல்லை, அதிலிருந்து நம்மை மறுபடி தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் தீமைகளை அனுமதிக்கிறார். ஆனால் அந்த தீமைகளின் மத்தியில உங்களையும் என்னையும் தப்பி செல்ல அவர் வழிகாட்டுகிற தெய்வமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யோசேப்பு பாருங்க, இந்த தீமைகள் நன்மையாய் மாறுவதற்கு 13 வருடங்கள் காத்திருந்தான். ஹல்லேலூயா. சிலர் பாருங்க, சர்ச்சைக்கு வந்த உடனே 1 வாரம் வருவாங்க, 2 வாரம் வருவாங்க, உடனே என்ன வேணும்? அற்புதம் நடந்துடணும், அதிசயம் நடந்துடணும். நடக்காது. ஆண்டவர் மேஜிக்கா வச்சிருக்காரு. கருமையான தெய்வ பிள்ளைகளே, அற்புதம் அதிசயம் நடக்கணும்னா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நாங்க முகத்தை தான் பார்க்கிறோம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். நீங்க என்ன மென்டாலிட்டியில உள்ள வரீங்க, என்ன நோக்கத்தோடு உள்ள வரீங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். நாங்க நினைப்போம், ஆண்டவரே அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துருங்க, அவங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்துருங்க எல்லாம் சொல்லுவோம். ஆனா என் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் இன்னும் கர்த்தருக்குள் நெருங்கி வர வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. அதனால சில தாமதங்கள் வரும். யோசேப்புக்கு 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 13 வருடங்கள் அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டது 84, நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தது 94. 10 வருடங்கள் தேவ சமூகத்துல காத்திருந்தேன். அல்லேலூயா. சைவன கட்டுனால குடும்பத்துல அத்தனை போராட்டம், அத்தனை பிரச்சனை, நிந்தைகள், அவமானங்கள், 10 ஆண்டுகள் சிறைவாசம். அல்லேலூயா. எங்கேயும் போறது கிடையாது, 4 சுவருக்குள்ள அடங்கி ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் வடித்து நான் ஜெபித்த அந்த ஜெபம் தான் இன்றைக்கு என் தேவன் என்னை நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ நான் அதை நினைத்து பார்க்கும்போது, இதையெல்லாம் நீங்க அனுமதிக்காட்டா இன்னைக்கு நான் உமக்கு ஊழியம் செய்ய முடியாத ஆண்டவரை நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் ஒரு நாள் அப்படிதான் சொல்வீங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்தது பாருங்க, இந்த தீமை நன்மையாய் மாறணும் அப்படின்னு சொன்னா அடுத்தது என்ன செய்யணும்? விடாப்பிடியாய் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. விடாப்பிடியாய். உடம்பு பிடிச்சா விடுமாங்க? விடாது. அந்த மாதிரி ஜெபிக்கணும். நம்ம எப்படி ஜெபிப்போம்னா 2 நாள் ஜெபம் பண்ணுவோம், 3ஆவது நாள் என்ன பண்ணுவோம்? நிறுத்திடுவோம். நீர்மூழ்கி கப்பல் வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீர்மூழ்கி கப்பல் பார்த்தீங்கன்னா மேலே கடல் மேலே மிதந்துக்கிட்டே போகும், கொஞ்ச நாள் கழித்து காணாமாயிரும். எங்கே போயிடும்? திரும்ப கடலுக்கு அடியில். இப்படி நீர்மூழ்கி கப்பலை போல இன்னைக்கு விசுவாசிகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் விடாப்பிடியா ஜெபிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும், குறித்த நேரத்தில் ஜெபிக்கணும். தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யலன்னு மட்டும் சொல்றமே தவிர, ஏன் நன்மை செய்யல? ஆண்டவர் என்கிட்ட என்ன குறை இருக்கு? இன்னும் ஜெப குறைவு இருக்கே ஆண்டவரை, வேதத்தை ஒழுங்கா வாசிக்க மாட்டேன்னு, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட வாசிக்காம இருக்கிறோமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கை நிறைய செல்வத்தை கொடுக்கிறார்.
நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறார், நமக்கு ஓட பலனை கொடுக்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம்? அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஆராய்ந்து பாருங்க உங்களை. இன்னும் ஏன் எனக்கு தீமையான காரியங்கள் இருக்கு, ஏன் நன்மையா முடியல அப்படின்னு சொல்லி நம்மளை அலசி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிங்க. ஐயோ எனக்கு ஜெபிக்க தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னா, நம்ம ஒரு மனுஷனிடத்துல பேசுறது போல, அப்பா கிட்ட பேசுறது போல, அம்மா கிட்ட பேசுறது போல, உங்க கணவன் மனைவி கிட்ட பேசுறது போல ஏசப்பா கிட்ட பேசணும். அவ்வளவுதான். பேசுறது தாங்க ஜெபம். பேசுனீங்கன்னா அவர் நம்மோடு பேசுவார், நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுவார், கனவின் மூலம் பேசுவார், மெல்லிய சத்தத்தின் மூலம் பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் எல்லார்ட்டையும் பேசுவார். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி விடாப்பிடியாய் ஜெபித்த ஒரு நபர் யாருன்னா யாக்கோபு. பாருங்க, ஆதியாகமம் 32:26 வாசிப்போமா? ஆதியாகமம் 32:26. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். போதும். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். யாக்கோபு. யாக்கோபுன்னு சொன்னா அடிக்கடி சொல்லியிருக்க எத்தன், ஏமாற்றுபவன். பாருங்க, ஒரு எத்தனா இருந்தவனை ஏமாற்றினவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு காலத்துல எத்தனாய் தான் இருந்தோம். மற்றவர்களை ஏமாற்றுவர்களாய் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட உங்களை என்னையும் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யாக்கோபு முதலாவது தன் அண்ணனை பைத்தங்கூழ், அதாவது களைப்பாய் வருகிறான். இவன் பைத்தங்கூழ் காய்த்து கொண்டு இருக்கிறான். இவனுக்கு பசி எடுக்குது. பசி எடுத்தா 10 பறந்து போன்னு சொல்லுவாங்கல்ல. இவன் பசியில எனக்கு கொஞ்சம் கூழ குடுறான்னு கேட்குறான். அவன் சொல்றான், அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துரு. அல்லேலூயா. சேஷ்டபுத்திர பாகனா என்ன? ஒரு வீட்டில் மூத்த மகனா இருந்தா அவனுக்கு ரெட்டிப்பான சொத்துல பங்கு உண்டு. அல்லேலூயா. எப்படி ரெட்டிப்பான சொத்து பங்குல இருக்கோ, அதே மாதிரி வீட்டில் நிறைய பிள்ளைங்க இருந்தா அதையும் என்ன பண்ணணும், அந்த அண்ணன் தான் பார்க்கணும். இல்லை அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு சேஷ்டபுத்திர பாகத்தை அதாவது அந்த பைத்தங்கூழுக்காக என்ன பண்ணிட்டாரு, வித்து போட்டுட்டார். வேண்டாண்டா, இது வச்சு நான் என்ன பண்ண போறேன், இப்ப சாக போறேன், இப்போ கொடு. நம்ம கூட அப்படிதான் நினைப்போம். நாளைக்கு நாளெல்லாம் யோசிக்க மாட்டோம். இன்னைக்கு இப்போ என்ன வேணும் அது நடந்தா போதும். நாளைக்கு என்ன நடக்கும் என்ன அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். அப்படி யோசித்தா வாலிப பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, யார்கிட்டையும் மயங்க மாட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப யாக்கோபு எத்தனா இருந்தான். ஆனா பாருங்க, அவனுக்கு அங்கிருந்து அவங்க அப்பா சாவுற நேரத்துல கண்ணு தெரியாத அப்பா கிட்ட ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான். அது சொத்தால, அதாவது சொத்துனா அப்ப என்ன, ஆசீர்வாதம். அவங்க அப்பாவுக்கு நல்ல சமையல் செய்து ரெபேக்கா கொடுக்குறா, சாப்பிட்டு என்ன பண்ணிட்டார், ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். இப்ப ஏசா வரும்போது சொல்றான், அப்பா நான் வந்திருக்கேன். முன்ன வந்தது யாரு தெரியலையப்பா. அப்ப இவன் தெரிஞ்சுக்கிட்டான், தம்பி ஏமாத்திட்டான். உன்னை இரு, அப்பா சாப்பிட்ட உன்னை கை பார்த்துக்கிற. அப்பனா என்ன, அப்பா செத்த உடனே உன்னை கொல்லுவேன். இப்போ பயந்து இவன் மாமா வீட்டுக்கு போறான், லாபான் வீட்டுக்கு போறான். அங்க போய் என்ன பண்றான், அதாவது ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்யறான். மாமா என்ன பண்ணாரு, ஏமாத்தி லேயால கட்டி வச்சிட்டாரு. அல்லேலூயா. அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர்லாம் பார்க்க முடியாது. அதாவது நல்ல மூஞ்சில முக்காடை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, அனுப்பி விட்டுருவாங்க. அவ்வளோதான். அதுதான் அந்த காலத்துடைய திருமண முறைகள். ஆனால் இப்படி ஏமாத்தின உடனே அவங்க மாமாட்ட சண்டை போடுறான். நான் ராகியில தானே கேட்டேன், எப்படி லேயால கொடுப்பீங்க? ஆனால் அவங்க மாமா என்ன சொல்றாரு, ஏன்பா இன்னும் 7 வருஷம் என்ன பண்ணு, வேலை செய், இவங்களையும் கொடுக்குற. அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு இடத்துல ஏமாற்றினான், இன்னொரு இடத்துல போய் என்ன பண்றான், ஏமாந்து போகிறான். அதனால கிறிஸ்தவர்களாகிய நம்ம மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, ஏமாத்தி பிழைக்க கூடாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா இவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டான். 2 மடங்கு ஆசீர்வாதம். வெறும் கையா போனான். 32:10 வாசிப்போமா? அதியா 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கு எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன். பாருங்க, கோலும் கையுமா போன, இப்ப 2 பரிவாரத்தோட வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு தடையே இல்லை.
ஏங்க அப்போ விடாப்பிடியா ஜெபம் பண்ணா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா நீ போ. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ இந்த அதாவது அவன் தன்னந்தனிமையா படுக்கும்போது வாக்கு கொடுத்தார். ஆதியாம் 28:15 நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடம்லாம் உன்னை காத்து திரும்ப உன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னாரா? அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறாரு. இப்போ எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உன் ஊருக்கு திரும்பி போ. இப்போ போகும்போது அங்கே எதிரி யாரு? அவங்க அண்ணன் தான். போனா அண்ணன் நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவானேன்னு பயந்து அவனுக்கு முன்னால வெகுமதிகளை அனுப்புகிறான் பாருங்க. அதாவது ஆதியாகமம் 32:13-15 200 வெள்ளாடு, 200 வெள்ளாட்டுக்கடா, 200 செம்மறியாடு, 20 ஆட்டுக்கடா, பால் கொடுக்கிற ஒட்டகம் 30, அதனுடைய குட்டிகள் 40 கடாரி காளை, 10 காளை, 20 கோழிகை கழுதை, 10 கழுதை குட்டிகள். பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஐட்டத்தை அனுப்புகிறான். இதுக்கெல்லாம் ஒரு வேலைக்காரங்க, இதெல்லாம் அவனுக்கு முன்னால போகுது, பரிவாரமா போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல விடாப்பிடியாய் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சில காரியங்களை என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய மனசுக்கு குளிர்ச்சியா என்ன செய்யணும்னா, விடாப்பிடியா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில வைத்திருக்கிற மொபைல்ல இருக்கிற வேண்டாத காரியங்களை தூக்கி எறியணும். ஹல்லேலூயா. இந்த எதிரியை மட்டும் நமக்கு நேசிக்கவே முடியாது இல்ல. நம்மளை நேசிக்கிறவங்கள என்ன பண்ணிடுவோம்? நம்மளும் நேசிப்போம். நமக்கு அகெயின்ஸ்டா நமக்கு தொல்லை கொடுக்கறவங்க, நமக்கு விரோதமா சூனியம் பண்றவங்க, மாந்திரிகம் பண்றவங்க, கெடுதல் பண்றவங்க, இவங்களையெல்லாம் நேசிக்க சொன்னா நேசிக்க முடியாது. ஆனா பாருங்க, ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் ஏன்னா கதை மட்டும்தான் மைண்ட்ல போகும், வசனம் போகாது. அதனால கதை சொல்றேன். ஹல்லேலூயா. ஒரு மிலிட்ரி மேன் இருந்தாராம். அந்த மிலிட்ரி மேனுக்கு ஒரு மகள் இருந்தாலாம். அந்த மகள் வாய் பேசாத ஒரு மகள். இவர் வேலைக்கு போகும்போதெல்லாம் அந்த பிள்ளையை வீட்டில் போட்டு பத்திரமா வச்சு அவரை பார்க்க சொல்லி என்ன பண்ணுவாங்க, இந்த மிலிட்ரி மேன் வேலைக்கு போயிடுவார். இப்போ அந்த மிலிட்ரி மேன் இதில் ஒரு கேப்டன் இருந்தாராம். இவர் என்ன பண்ணுவாராம், கிறிஸ்தவர்களை பார்த்தாலே அவங்கள கொடுமையாக என்ன பண்ணுவாங்க, பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அப்படியெல்லாம் கொடுமையாக சாகடிப்பாங்களாம். ஏன்னா கருமையான தெய்வ பிள்ளைகளை, ஏன்னா கிறிஸ்தவர்களாக மாறக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த சூழ்நிலையில் இந்த பிள்ளை வீட்டுக்கு விட்டு போகும்போது சில கிறிஸ்தவர்கள் அங்கே போய் இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அன்பை சொல்லி இந்த பிள்ளை பேச ஆரம்பிச்சிருச்சு. வாய் பேசாத பிள்ளை, ஊமை. பேச ஆரம்பிச்ச உடனே இந்த மிலிட்ரி மேனுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். ஐயோ என் பிள்ளை பேசிச்சேன்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவரை விசுவாசித்து எல்லாம் என்ன பண்ணார், ரகசியமாய் நிறையா அதாவது பைபிள்லாம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ண ஆரம்பிச்சார். இதை அந்த கேப்டன் பார்த்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் அவனை பற்றி சொன்ன உடனே எல்லாருக்கும் முன்பாகவும் அவனை பெட்ரோல் ஊற்றி அப்படியே கொளுத்தி விட்டாங்களாம். அந்த பிள்ளை இதை கேள்விப்படுறா. ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் வந்து அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க, பத்திரமா கொண்டு போயிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் காட்டு பகுதியில் அங்கங்கே போய் கூடி ஜெபிப்பாங்களாம். ஒரு நாள் இந்த சத்தத்தை கேட்டு இந்த மிலிட்ரி மேன், இந்த மிலிட்ரி எல்லாம் போய் அங்கே போய் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை பிடிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன ஆராதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கேப்டன் என்ன பண்ணான்னா, இவங்க அப்பாவை அந்த சின்ன பிள்ளைய கொன்னான்ல அந்த கேப்டன், அவன் என்ன பண்ணான்னா பைபிளை கீழே போட்டுட்டு இந்த பைபிளில் துப்பிட்டு என்ன பண்ணி எல்லாம் கடந்து போன்னு சொல்கிறான். அங்கே பாஸ்டர் உட்பட எல்லாரும் இருக்காங்க. அப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தராக போகிறாங்க, ஒரு விசுவாசி, ஏன்னா கொன்னுருவானே பயந்துட்டு அந்த பைபிளை துப்பிட்டு கடந்து போகிறாங்க. ஆனால் பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, கடந்து போயிட்டார். ஆனால் இந்த பொண்ணு மட்டும் எல்லார்ட்டையும் போய் கெஞ்சிதான். எல்லாம் கையில் துப்பாக்கி வச்சிருக்கிறானுங்க. ஆனால் இந்த பிள்ளை போய் கெஞ்சிதான், அங்கிள் ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், அவர் உங்களை நேசிக்கிறார் நேசிக்கிறார். ஒவ்வொருத்தையா போய் கெஞ்சிதான். இந்த கேப்டன்ட்டையும் போய் சொல்லுதான், ஏசு நல்லவர், அவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா இந்த கேப்டனுக்கு ஷாக் ஆயிடுச்சான். இது செத்தவுட அந்த அந்த மிலிட்ரி மேனுடைய மகளில் இவ எப்படி பேசுகிறா, இவ ஊமையாக இருந்தால எப்படி பேசுகிறா. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஜீசஸ் சுகம் கொடுத்தார், எனக்கு ஜீசஸ் இந்த வாய் பேச கிருபை கொடுத்தாருன்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை சொன்ன உடனே அந்த மிலிட்ரி மேன் அப்படியே அவளை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டானா. பாரு, இவ்வளோ பெருசாக வளர்ந்தவங்க இவங்க கூட உயிருக்கு பயந்து இவங்க பைபிளை இது பண்ணிட்டு போனாங்க, நீ பார் பயப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் மாறினானாம். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை சொல்லுதான், நீங்கள் எங்கள் அப்பாவை கொன்னது எனக்கு தெரியும், ஆனால் அங்கிள் நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுதான். எப்படிமா உனக்கு மன்னிக்க முடியுதுன்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொன்னோடனே அவன் மனம் மாறி அவனும் என்ன பண்ணானா, நிறைய பேருக்கு அதாவது கிறிஸ்தவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு மகனாய் மாறினானாம்.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தீமை நன்மையாய் மாறணும்னா எதிரியை நேசிக்கிற குணம் நமக்கு வேணும். அல்லேலூயா. எதிரியை நேசித்த ஒரு மகள் யாருன்னா 2 ராஜாக்கள் 5:2 வாசிப்போமா? சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். பாருங்க, இப்போ சீரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை. இப்போ சண்டை மும்முரமும் ஆகுது. சீரியா படம் என்ன பண்ணிடுச்சு? இஸ்ரவேலை ஜெயிச்சிருச்சு. இப்போ ஜெயிச்ச உடனே இந்த எதிரி படம் என்ன பண்ணுது? அங்க இருக்கிறவங்களை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போறது வழக்கம். அதுல ஒரு குட்டி பிள்ளை என்ன பண்ணுது? ஆண்டவரை அறிந்த ஒரு மகள், அந்த பிள்ளை அழகா இருக்குன்னு அதையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மகளுக்கு வேதனை மனசுல, எனக்கு ஏன் என் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தேனே, என்னை போய் அடிமையா கூட்டு போறாங்களேன்னு அந்த மகள் வருத்தத்தோடு போனாலாம். போகும்பொழுது அவளை நாகமான்னு சொல்லி அந்த பட தளபதி எவன் ஜெயிச்சானோ அந்த பட தளபதி வீட்டில், அதாவது அடிமை பெண்ணாய் வேலைக்காரியாய் இந்த பிள்ளைய விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை அவங்க வீட்டில் இருக்கு. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ள போன பிறகுதான் தெரியுது அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு. இன்னைக்கு நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம மற்றவங்களுடைய முகத்தை பார்க்குறோம். நல்லா கார் வச்சிருக்கிறாங்க, நல்ல பங்களா இருக்கு, நல்லா வசதியா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே போல இந்த அந்த நாகமானை பார்க்கும்போது இவன் பெரிய பட தளபதி, இவ்வளோ அழகா சண்டை போட்டு எதிரி நாட்டை ஜெயிச்சிட்டான் அப்படின்லாம் அந்த பிள்ளை நினைச்சிருக்கோம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள போன பிறகுதான் தெரியுது நாகமான் அழ ஆரம்பிக்கிறான் அவங்க ஒய்ஃப் கிட்ட. இந்த பிள்ளை ஒட்டு கேட்குது, என்ன அழுறான்? இந்த பாரு, நான் பெரிய பட தளபதியா இருக்கிறேன், நான் யுத்தத்தெல்லாம் ஜெயிக்கிறேன், என் கை காலில் என்ன இருக்கு, என் கால்கள்லாம் குஷ்டம் இருக்கு, இது தெரிஞ்சுதுன்னா என்னை ஊருக்கு வெளியே தள்ளிடுவாங்களேன்னு அழ ஆரம்பிக்கிறான். அப்போ இது எங்க வந்திருக்கு? இந்த பிள்ளை ஒரு எதிரி கிட்ட வந்திருக்கு. ஆனாலும் இவன் மனசு சொல்லுது, ஏசாமியை பத்தி சொல்லு. உடனே அவ போய் அவங்க நாச்சி, அதாவது அந்த அந்த எஜமானி கிட்ட சொல்றாளாம், நான் நீங்க பேசுனதை கேட்டேன், எங்க ஊர்ல அதாவது சமேரியால ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி, அவர்கிட்ட போனா சுகமாயிருவார், அவர் ஜெபம் பண்ணா சுகமாயிரும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான்? போய் அதாவது ராஜா கிட்ட நிருபம் வாங்குறான். வாங்கி அதை ராஜா கிட்ட கொண்டு போய் காமிக்கிறான், இஸ்ரவேல் ராஜா கிட்ட. இஸ்ரவேல் ராஜா அதை படிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? அவருக்கு ஒன்றும் புரியல. தான் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, உன்னை சுகமாக்க நான் என்ன தேவனா அப்படின்னு கேட்கிறார். ஆனா இந்த காரியெல்லாம் எலிசா கேள்விப்பட்ட உடனே அவர் சொல்றாரு, அவரை ஏன் கிட்ட அனுப்புங்க. என்ன வந்திருக்கிறது ஒரு பெரிய பட தளபதி, இந்த நாட்டையே அவன் சூறையாடி கொண்டு போனான். ஆனா எலிசா உட்கார்ந்த இடத்த விட்டு வரல, என் கிட்ட அனுப்புங்க. சரி, இவன் பார்க்கறான், இந்த நாகமான் என்ன பண்றாரு? சரி கூப்பிடுறாங்களேன்னு போறாங்க. இவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம கிட்ட நம்மளை தொட்டு நம்ம அந்த குஷ்டத்துலலாம் கை வச்சு சுகப்படுத்திடுவாருன்னு இவன் நினைச்சிட்டு போறான். ஆனா எலிசா என்ன பண்றாரு? வரவே இல்லை. அவர் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர் என்ன பண்றாரு? அந்த அதாவது வேலைக்காரனை பார்த்து, நீ என்ன பண்ணு, இவருக்கு போய் சொல்லு, யோர்தான்ல 7 முறை முங்க சொல். பாருங்க, சிம்பிளா சொன்னார், 7 முறை முங்க சொல், அவ்வளவுதான். ஆனா இவனுக்கு வந்ததே கோபம். இவர் வரவும் இல்லை, எங்க ஊர்ல ஓடாத தண்ணியா உன் ஊர்ல ஓடுது அப்படின்னு சொல்லி கோபப்படும் போது அந்த ரதத்தை ஓடிட்டு வந்த வேலைக்காரன் சொல்றான், பெரிய காரியம் சொன்னா செய்வீங்களே, சின்ன காரியம் தானே, செஞ்சதான் பாருங்களேன் அப்படின்றார். இன்னைக்கு கூட நம்ம இன்னைக்கு நிறைய ஜெபிக்க வராங்க. அவங்கள கிட்ட சொல்றது என்னன்னா, ஒரு 7 வாரம் தொடர்ந்து வாங்க. ஏன் 7 வாரம் முங்க சொன்னார்ல, அந்த அடிப்படையில தான் 7 வாரம் தொடர்ந்து வாங்க. 7ன்றது பூரணம். ஏன் இந்த 7 வாரம் தொடர்ந்து வாங்கன்னு சொன்னா, அந்த 7 வாரத்துக்குள்ள இவங்க வசனத்தை கேட்டு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சமாவது அந்த கல்லான இருதயம் உடைக்கப்படும் சொல்லி. சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, 7 வாரம் தானே வர சொன்னீங்க, 7 வாரம் வந்துட்டேன், இனிமே போயிடலாமா? போனா ஆசீர்வாதம் போயிடும். அல்லேலூயா. நீ 7 வாரம் நன்மையை பெற்று நான் போறேன்னா தாராளமா போ. விட்ட பேய் எல்லாம் என்ன பண்ணும்? 7 மடங்கு கூட்டிட்டு உள்ள உட்காந்துக்கோங்க. அல்லேலூயா. இப்படியும் இருக்காங்க ஜனங்கள். இப்போ 7 முறை முங்க சொன்ன உடனே இவன் போறான், ஒரு முறை முங்குறான், கையை பார்க்கறான், ஒண்ணுமே ஆகல. ஒவ்வொரு முறையும் என்ன பண்றான்? முங்கிட்டு கையை பார்க்கறான், எதுவுமே ஆகல. ஆனா 7 முறை முங்கின பிறகு ஒரு சின்ன பிள்ளை குழந்தை கை போல அவன் கை இருந்ததாம்.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்னா கீழ்ப்படிதல். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமான்னு ஆண்டவர் பார்ப்பாரு. இப்போ அப்படி மூழ்கின உடனே இவனுக்கு சுகமாயிட்டான், இவனுக்கு ஒரே சந்தோஷம். வந்து அந்த தீர்க்கதரிசிகிட்ட அதாவது வெகுமதியெல்லாம் கொடுக்குறாரு, காணிக்கையெல்லாம் கொடுக்குறாரு. சொல்றாரு, இந்த காணிக்கைலாம் வேணாம், எனக்கு நான் வாங்க மாட்டேன். எவ்வளோ கெஞ்சுறான், ஆனால் கூட வாங்க மாட்டேன்ட்டாரு. ஆனா அவன் சொன்ன சாட்சி என்னன்னா பாருங்க, வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 ராஜாக்கள். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். பாருங்க, அதாவது இஸ்ரவேல் எங்க இப்படிப்பட்ட ஒரு தேவன் இல்லை அப்படின்றத நான் அறிஞ்சுக்கிட்டேன், சாட்சி சொல்றான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 17ஆவதுல, உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தான். ஹல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட பணத்தையோ காணிக்கையோ பொன்னையோ பொருளையோ தேவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எதிர்பார்க்கிறது ஒண்ணு, உன் இருதயத்தை எனக்கு முழுசா கொடுத்துருன்னு கேட்கிறாரு. ஏன்னா இந்த இருதயம் எப்படிப்பட்டதா? கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இருதயத்திலிருந்து தான் எல்லாவித பொல்லாத காரியங்கள், களவு எல்லாமே எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு, உன் இருதயத்தை மட்டும் கொடு. நம்ம என்ன பண்றோம்? இருதயத்தை கொடுத்துட்டோமா? கொடுத்துட்டேன்றவங்களாம் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாதி பேர் கையை காணும். அல்லேலூயா. பாதி பேர் கொடுத்துருக்கீங்க, பாதி பேர் என்ன பண்ணியிருக்கோம்? ஆண்டவரே 50-50 தான் ஆண்டவரே, உங்களுக்கு 50 கொடுத்தா எனக்கு 50 வேணும். ஏன்? சண்டை போடணும் எங்கள் வீட்டுக்காரரோட, பிரதர் சொல்லணும், என் மனைவியோட கொஞ்சம் சண்டை போடணும், அதனால எனக்கு ஒரு 50 என்ன பண்ணணும்? வேணும் ஆண்டவரே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இல்லை கொஞ்சம் சினிமாலாம் பார்க்கணும், ஃப்ரெண்டுங்களோட ஊர் சுற்றணும், எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன்? சந்தோஷப்படுத்துவேன். அவங்க யாராக இருந்தாலும் இருக்கட்டும், நான் எந்த கோயிலில் கூப்பிட்டாலும் நான் போயிட்டு வந்துடுவேன். அவங்கள பிரியப்படுத்தணும். இதுக்கெல்லாம் ஒரு 50% என்ன வேணும்? எனக்கு சலுகை வேணும் ஆண்டவரை. என் ஹார்ட்டில் பாதி தான் தருவேன் அப்படின்னு பாதி கொடுத்தவங்களும் இருக்கிறீங்க, முழுசாக கொடுத்தவங்களும் இருக்கிறீங்க. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, முழுமையாய் கொடுத்தவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்? நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இவன் முழுமையா கர்த்தருக்கு தன் இருதயத்தை கொடுத்துட்டான். இப்போ வீட்டுக்கு போன உடனே அந்த அடிமை பெண்ணை என்ன பண்ணியிருப்பான்? கட்டாயம் அவங்க அம்மா கிட்ட அனுப்பியிருப்பான். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவ பெரிய உதவி செய்தால. அந்த காலத்துல குஷ்டரோகனா வீட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க. மனைவி பிள்ளைங்க யார்கிட்டையுமே பேசக்கூடாது, ஊரை விட்டு ஒதுக்குப்புறத்துல போயிடணும். அப்போ அவன் பெரிய ராஜாவா இருந்தாலும் அந்த தண்டனை தான். ஆனா அதுல இருந்து காப்பாத்தின உடனே அந்த ஆண்டவரை பிடித்து கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ இந்த சின்ன பிள்ளையும் எதிரியை நேசித்ததுனால அவளுக்கு தீமையானதை தேவன் என்ன பண்ணிட்டாரு? நன்மையாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தீமையான காரியங்களை தேவன் நன்மையாய் மாற்றுவார். இன்னும் ஒன்றை சொல்லி நான் முடித்திடலாம். தேவனிடத்துல ஆலோசனை கேட்கணும். இப்போ 4வது பாயிண்ட் சொல்றேன், 3 பாயிண்ட் சொன்னேன், சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? தீமை நன்மையாக மாறணும்னா காத்திருக்கணும். 2வது இடைவிடாமல் ஜெபிக்கணும். 3வது எதிரிய நேசிக்கணும். அல்லேலூயா. இப்ப 4வது தேவனிடத்துல ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில தீமை நன்மையா மாறணும்னா தேவ ஆலோசனை நமக்கு தேவை. அல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களின் பெரியவர்கள் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார். பாருங்க, இங்க ஒரு சம்பவம், ஒரு அழிவை பார்க்கிறோம். அமலேக்கியர் வராங்க, சிக்லாக் என்கிற இடத்துல தாவீதும் அவனோட ஒரு 600 பேரும் என்ன பண்றாங்க? அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பெலிஸ்தர் ராஜா அவனுக்கு இடம் கொடுக்கிறாரு. அந்த பெலிஸ்தர் ராஜா கிட்ட அந்த ஊர்ல இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சிக்லாக் என்கிற இடத்துல. இப்போ இந்த இடத்துல வசிக்கும் போது இவங்கெல்லாம் எங்க போயிருக்காங்க? ஏதோ ஒரு சண்டைக்கு போயிட்டு வராங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தா சிக்லாக் என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொளுத்தி விட்டுட்டாங்க.
இன்னைக்கு கூட நிறைய இடத்துல தீ கொளுத்தி, யாராவது பிடிக்கலன்னா என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வீட்டை தீ கொளுத்தி விட்டுறது இல்லை. அதே மாதிரி சிக்லாக்க கொளுத்தி விட்டுட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் ஆளுங்களை வச்சு கொளுத்தலை. என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் வெளியே வர சொல்லி எல்லாரையும் கூட்டு போயிட்டாங்க. அந்த சிக்லாக்கை மட்டும் தீ கொளுத்திட்டாங்க. ஆனால் இவங்க கூட்டு போனாங்களா என்ன பண்ணாங்கன்னு வந்த தாவீதுக்கும் அவனோட இருந்தவங்களுக்கும் தெரியாது. சிக்லாக் தீக்கிரையாகி தரைமட்டா இருக்கிறத பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தனுக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஐயோ, என் மனைவி, என் பிள்ளை காணுமே என்னன்னு சொல்லி எல்லாரும் பயந்து அவங்க என்ன செய்யறோன்னு சொல்லி அறியாதபடி ஒரு கல்லை எடுத்துக்கிட்டாங்க. தாவீது கூட இருந்த அத்தனை பேரும் எடுத்துக்கிட்டு, எதுக்கு, தாவீது மண்டையை பொளக்கிறதுக்கு. அல்லேலூயா. பாருங்க, அவன் கூடவே இருந்து அவன் உப்பை தின்னு அவன் போட்ட இதில் வாழ்ந்துக்கிட்டு இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, கல்லை தூக்கிட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்டு. அல்லேலூயா. தாவீதோட இருந்தவங்களாம் யாரு, நல்லவங்களா? இல்லை இல்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவன் ரவுடி கேடி அப்படி இருந்தவனெல்லாம் உள்ளே வச்சுட்டு இருந்தான். அவனை வச்சுட்டு சண்டைக்கு போகிறது, சிலருக்கு சண்டை பண்ணி அவங்களுக்கு இது வெற்றி வாங்கி கொடுக்கறது, இப்படி தான் பண்ணிட்டு இருந்தார் தாவீது. இப்போ அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, கல்லை தூக்கிட்டானுங்க. இந்த சூழ்நிலையில் தாவீதுக்கு ரோஷமே இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவன் அந்த நேரத்தில் அவனுக்கு ஈகோ ப்ராப்ளம் வரல. அவன் என்ன பண்ணுறான், 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாரும் கல்லை வச்சிட்டு இருக்காங்க, அவனுங்க கிட்ட சண்டைக்கு வரல. இவன் நேராக போகிறான், போய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறான். திடப்படுத்தி கொள்றதுனா என்னது, ஜெபிக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, தீமைகள் நன்மையாய் மாறணும்னா அவங்களோட நீங்க போராடணும்னு அவசியம் கிடையாது. அவங்க முழங்கால படியிட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்து போனீங்களோ, யூடியூப்ல பார்க்கிறவர்கள் உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்து போனீங்களோ, இந்த ஆகஸ்ட் மாதத்துல தேவன் இழந்ததை எல்லாம் உங்களுக்கு ரெட்டிப்பாய் திரும்ப தருவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை நாம் காணலாம். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே மாக்கு நன்றி அப்பா. ராஜாதி ராஜாவே மாக்கு நன்றி. ஆண்டவரே, தீமையை நன்மையாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு அப்பா வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆண்டவரே கடன் பாரங்கள், ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற மாந்திரீகத்தின் வழியாய் சரீர சுகவீனங்கள், ஆண்டவரே இது வழியாய் கடந்து வருகிற ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவரே, அவங்க எந்த வழியில கடந்து வராங்களோ, எந்த தீமையை அனுபவிக்கிறாங்களோ அதை எல்லாம் நன்மையா இந்த மாதத்துல மாற்றி கொடுப்பீராக டாடி. ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகப்படுத்துங்க டாடி. உங்க நாம மகிமைப்படட்டும் அப்பா. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பிள்ளைகளுடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. 5 அப்ப 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கைகளை எடுக்க வைங்க டாடி. வீண் விரயங்கள், பண விரயங்கள் ஆண்டவரே குடும்பத்துல வரக்கூடாதாப்பா. மருத்துவ செலவுகள் வரக்கூடாதாப்பா. ஆண்டவரே இம்மட்டும் வா, மிஞ்சி வராதுன்னு சொன்னீங்களே, இதுவரைக்கும் டாக்டருக்கு ஆண்டவரே அப்பா கொட்டி கொடுத்தது போதும் ஆண்டவரே, ஒரு முற்றுப்புள்ளிய வைங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. குடும்பங்கள்ல சமாதானத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.